ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஜேஜே கேமிங். ஸோ இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா பிகேஎக்ஸ்டி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி விட்ருங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு லக்கி கமெண்ட் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்கி கமெண்ட்டில் வருவார்கள். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுறேங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன் இந்த வீடியோ. நான் உங்கள் ஜேஜே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது ஜேஜே கேமிங் மாஸ் தமிழ். இது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்னி நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஒரு இது சொல்லு. ஓகே, ஹாப்பி நியூ இயர் கைஸ். மறந்துட்டேன், நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சொல்ல மாட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோ கிராவிட்டி அப்டேட்டு நம்ம வீட்டை நான் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஜீரோ கிராவிட்டி அப்டேட் பண்ண 2023 கப்பு வேர்ல்ட் ஸ்டீம் நான். ஸோ இந்த எல்லாமே ப்ளூ கலர் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 2023 கோல்டு, அப்புறம் போன வருஷம் தான் 2024 பார்த்தீங்கன்னா சில்வரு. இங்கே இருந்தால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும், நான் வெளியே போக முடியாது கை. இந்த ஜம்பிங் ஜப்பாங்களை சும்மா அப்புறம் கொலகான் நின்று வந்தா டேய் அவ்வளோதான். ரொம்ப சின்ன. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்டேட், இது என்ன அப்டேட்னு தெரியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போயிட்டு இப்போது எக்ஸ்டி ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஸ் வந்துருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. வாங்க போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ப்ரூம் ஸ்டிக்கு எடுத்துக்கலாம். ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்து பறக்க என்ன நைஸ். ஒன்றுமே யூஸ் பண்ண முடியல. ஓகே, கொஞ்சம் தொண்டை கரகரை. நம்ம பார்த்தீங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்துகிட்டு போகலாம்னு நினச்சேன். சைக்கிள் சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டை போட்டு உள்ளே இறங்கிடுவோம். உள்ளே இறங்கிட்டு எக்ஸ்டி ரேஸ்னால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாதுன்றால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாதுல்ல, அதுக்கு தான். யார் கேஸ் சே, ரொம்ப நல்லா வரு. நான் சும்மா கத்தி இரிட்டேட் பண்ணுறானுங்க கைஸ். என்ன கைஸ் இது பைக்கு என்ன அப்டேட்டில் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட்ஸாக சொல்லுங்க கைஸ், ஏன்னா எனக்கு தெரியாது சத்தியமாக. நான் இப்போ தான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் இந்த பிகேஎஸ்டியை நான் ஓப்பன் பண்ணேன். சரி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் பச்சை புள்ள, எனக்கு எதுவுமே தெரியாது. டேய் நடுவில் வராதிங்கடா, நான் ஒரு பச்சை புள்ள, என்ன போயிட்டு எல்லாம் இந்த மாதிரி கலாய்க்கிறானுங்க. நான் என்ன பண்ணேன்? ஐயோ இந்த எக்ஸ்டி ரேஸ்லாம் நான் முன்னாடி இருந்த அப்டேட்டில் தான் நான் விளையாண்டிருக்கேன். பிடிச்சாச்சு. ஒன்றும் குண்டு முருகேசன். ஏய்யா, நம்ம தான் ஃபஸ்ட்டு போனோம். எல்லா வீடியும் அப்போ தான் முன்னாடி இருக்கும். நான் தான் சொன்னேனே கைஸ், கொஞ்சம் கரகரப்பு பிரச்சனை. ஸோ நீங்கள் எதுவும் அதை கண்டுக்காதீங்க. போச்சு யா சாவிச்சிட்டானுங்க. போங்க கைஸ், சர்ன்னு போகிறோம், முட்டாள்தனமாக போகாமல் ஒரு பிளானோட தான். ஓகே கைஸ், யாரா அவன் நம்மளை விட முன்னாடி போகிறான்? டேய் நிறா. ஐயோ அணுகுண்டை போட்டான். ஆஹா, வெடிகுண்டு முருகேசனாக இருப்பான் போல இருக்கேன். பூரா C8 பாக்ஸை. ராக்கெட்டு ஸ்லைம் ஒன்று. இதெல்லாம் தூக்கி வீசினுங்க. தேவையில்லாத விஷயம்லாம் கொடுக்குறானுங்க. பூஸ்ட்டு தாங்கடான்னா பூஸ்ட்டு தர மாட்டேன், 4 ஸ்டிக் தரானுங்க. ஐயோ ஸ்லைமில் மாட்டிக்கினேன். ஓகே, பூஸ்ட் இருக்குது. இந்த நார்மலாக இந்த வண்டி கொடுத்த பூஸ்ட்டு. இந்த ராக்கெட் தர மாட்டேங்கிறானுங்களே. ராக்கெட்டை தந்து தொலைங்கடா. ஐயோ இவனுங்க வேறு வெடிகுண்டு போட்டு தாக்குறானுங்க. இந்த சைடுக்காக போய் போவான் கைஸ். நம்ம முன்னாடி இருக்கோம், ஒரு 2 பேர் பின்னாடி இருக்கானுங்க. அவனுங்களை என்ன சொல்லுங்க. ஓய் பறக்குறான் கைஸ். ஐயோ போச்சு. ஆஹா, யாரோ ஒருத்தவங்க நம்மள விட முன்னாடி போகிறாங்களே. ஸ்லைமில் மாட்டிக்கினேன். சொல்லி முடிஞ்சு. ஓ சூப்பர் கைஸ், இன்னும் டபுள் ப்ரைஸ் எடுத்துக்கலாமா? வேணாம் விடுங்க. ஓகே, இங்கே ஒரு டான்ஸை போட்டுருவோம்.
சாமி நாமினா ஏ ஏ ஒக்கா ஒக்கா ஏ ஏ. சரி எதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ விஷயம் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு ரேஸ் நடக்குது, ஏதோ ஒரு கேமு. ஆனால் என்ன கேம்னு எனக்கு தெரில. ஸோ என்ன கேமுன்ட்டு எனக்கு தெரியலை. அவங்க தெரிஞ்ச இதோட பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தொண்டை கரகரப்பு போய் விட்டது. இதில் ஏறினீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்துடுவீங்க. ஸோ இங்கே வந்தோடனே ஃபஸ்ட்டில் யார் 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 டேரபிள் ரெட் ஃபால்கன் சூப்பர்ரா. ஆஹா தெரியாமல் இதில் வந்துட்டு மன்னிச்சுக்கோங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒரு வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவோம். யாரை எடுத்துக்கலாம்? யூனிசைக்கிள் எடுப்போமா? யூனிசைக்கிள் எப்படி தான் போகுதுன்னு பார்த்துருவோம். தேவையில்லாமல் எடுத்துட்டியேடா சொல்லிட்டு என்னோடய மைண்ட் வாய்ஸ் எனக்கு தோணிடுது. ஆனால் என் மைண்ட் வாய்ஸ் நான் ப்ரூவ் பண்ணுறேன். தேவையில்லாமலாம் எடுக்கிறேன், தேவைப்பட்டு தான் எடுத்தேன்ட்டு. அவ்வளோதான் மகளே. நியூ ஹை ஸ்கோர் நம்ம தான் அதெல்லாம் ரெக்கார்டு. ஓகே, ஸோ இந்த கேம் அவ்வளோதான். ஐ மீன் நம்ம பிளேயிங் கேமில் ஐயோ இந்த கேம் அவ்வளோதான் சொன்னேன். ஸோ நம்மளோட ஒரு பெட்டை நம்ம எக்ஸசைஸ்க்கு வச்சுக்கலாம். என்னோட ஒரு பெட்டையும் வேணும். தாடி ஒரு பெட் பாட் போய் வாங்கணும் கைஸ். இது ஒன்று. ஓகே கைஸ், ஸோ ஆடு எல்லாம் போயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? அண்ணன் நான் ரெடி தான் வரவா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லீவில் இருக்கோம். ஸோ மறுபடியும் போய் ஸ்கூலில் பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, ஸ்கூலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே மீதியெல்லாம் பார்த்துருவோம். ஸோ 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 அது சம்திங் வென்ட்டு ட்ரை அகேன். என்னடா சொல்கிறீங்க டேய்? இன்னுமே புரியலையே. சீக்கிரம் சீக்கிரம், டைம் இல்லை. நான் கைசினுங்க உள்ள அமிச்சிட்டோம். கைஸ் ஸ்கூலே வெறி ஜோலியாக கிடக்குன்னு நினச்சேன். என்னடா இது, ஒரு கேங்கு இங்கே தான் கைஸ் இருக்குது. எதுவும் ஐடியா ஒன்றும் ஒரு கேங்கே இங்கே தான் இருக்குது. ஒரே ஒரு பர்கர் மட்டும் தின்ட்டு போயிடுவோம். யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்டு வரட்டாமாமே. வண்டி ஸ்கேட் போர்டை வெளியே விட்டாச்சு. வெளியே போய் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கணும்னு தான் நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க கைஸ். ஸோ நம்மளோட ஜெயண்ட் ரோபோவுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஆனால் நம்ம ஜெயண்ட் ரோபோவுக்கு என்ன ஆச்சுன்னு தான் நம்மளுக்கு தெரியலை. ஆர்கேட் ரோபோட்டுக்கு ஏதோ டேமேஜ் ஆகிருக்கு. எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான், இல்லைனா ஏதாவது ஒரு விஷயம் டேமேஜ் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒன்றுமே புரியல. ஸோ கைஸ், இங்கே ஒரு ஆர்மரை ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு நிம்ட ஆர்மர் இருக்கணும். இதை தூக்கிட்டானுங்க. இருங்க ஸ்டோருக்கு போய் ஏதாவது இருக்கான்னு பார்த்துருவோம். போன வாட்டி 1 ரூபா 2 ரூபா கொடுத்தானுங்க. இந்த வாட்டி இதெல்லாம் பழசு. ஏதாவது ஒன்று புதுசாக கொண்டு வாங்கடா கைஸ். இது என்னது இது? இது ஏற்கனவே இருந்துதா? நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இருந்ததுதா கமிஷன் சொல்லுங்கள். இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது தான் நான் பார்த்தேன். இதுவும் ஏற்கனவே இருந்தது தான். ஒன்றுமே புதுசாக இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பெல் ஐக்கானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு பெட் பாடை மட்டும் நம்ம வாங்கி இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ஏதாவது ஒரு பெட் பாடை வாங்கிடுவோம். நம்ம காசு கரியாக நான் விரும்பலை, இருந்தாலும் பெட் பாட் வாங்கலாம். பிகாஸ் நம்மக்கிட்ட ஒரு பெட்டும் இல்லை. நிஜமான ப்ராமிஸே இல்லை கைஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க. 15,000 காயின் தரணுமா எனக்கு? அந்த இதெல்லாம் நான் கரியாக கஷ்டப்பட்டு இது ஒன்று வாங்கிடுவோம். ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலுக்கு. அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். see you in the next video. அது வரைக்கும் நான் ஜேஜே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேஜே கேமிங். ஸோ பாய் கைஸ்.
பை பாய்.